தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு யார் யார் தேர்வாக வாய்ப்பு என்பதை வரைகலை உதவியுடன் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகி இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவட இருக்கு. இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இந்த மாநிலங்களவை தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, கூட்டணி முழுமையடையாத சூழ்நிலையில் யார் யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க, யார் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்பப்படுது. சரி, இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இப்போ காலியாக போகக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 6. திமுக கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த் திமுக கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த் 159 வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு, ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 34 பேருடைய வாக்கு வேணும். திமுக கூட்டணியிலிருந்து யாருடைய பதவிக்காலம் எல்லாம் இப்போ நிறைவு பெறுது அப்படின்னு பார்க்கும்போது வில்சன், MM அப்துல்லா, சண்முகம், வைகோ, இதில் 3 பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் மதிமுகவை சேர்ந்தவர். சரி, இப்போ அடுத்ததாக திமுக 3 இடங்களில் போட்டி அப்படின்ற தகவல் உறுதியாயிருக்கு. ஏறக்குறைய ஒரு இடத்துக்கு தான் கடுமையான போட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது வில்சன், MM அப்துல்லா மீண்டும் தேர்வாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தப்பவே எழுத்துப்பூர்வமாக கமல்ஹாசன் MP ஆகுவார் அப்படின்றது ஒரு ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன் காரணமாக இந்த முறை அவருக்கு MP ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வைகோ கடந்த முறை மாதிரி இல்லாமல் கடந்த மக்களவை தேர்தலில் எழுத்துப்பூர்வமாக எந்த விதமான உத்தரவாதமும் தரலை. அதன் காரணமாக வைகோ மீண்டும் MP ஆவாரா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதன் காரணமாக தான் அந்த ஒரு இடத்திற்கு கடுமையான போட்டி இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 66 MLAக்கள் இருந்தாங்க. இப்போ 3 பேர் கட்சியில் இல்லை, இவங்கெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. OPS, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், இந்த 3 பேரை ஒதுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதிமுக தரப்பில் 64 பேர் இருக்காங்க. அதாவது OPS தரப்பு MLAவாக இருந்த ஐயப்பன் இன்னும் வாக்களிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. கொறடாவுடைய உத்தரவுக்கு அவர் கட்டுப்படணும் அப்படின்றனால தான் அந்த நம்பர்ஸ் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். சரி, அதிமுக தனியாக களம் கண்டால் ஒரு இடம் அப்படின்றது கிடைக்கும். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிடம் 4 MLAக்களுடைய ஆதரவை கேட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு 2 MPக்கள் கிடைக்கும். ஸோ பாஜக ஆதரவு தந்தால் 2 சீட்டு அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதுக்கு பாஜக தலைமை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுகவுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே மக்களவை தேர்தலப்ப கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தரதா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு EPS நேரடியாக ஒரு கேள்வி கேட்டார். இதன் மூலமாக இது ஒரு சிக்கல் இருக்குது. கடந்த முறை அன்புமணிக்கு அதிமுக ஆதரவோடு சீட் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இல்லை அவர். இதுக்கு முன்பு பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்தது காரணமாக இப்போ கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அன்புமணிக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அவர் MP ஆக்குமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலேயே இந்த MPக்கு கடுமையான போட்டி இருக்குது. ஜெயக்குமார், இன்பதுரை, ராஜ் சத்தியன், விந்தியா அப்படின்ற 4 பேர் இந்த MPயை பதவி எப்படியாவது கைப்பற்றி விடணும், கட்சி நமக்கு வாய்ப்பு தரும் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. ஸோ கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் முழுமையான கூட்டணி அப்படின்றது முழுமை பெறாத நிலையில் இந்த தருணத்தை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திப்பாங்களா, அல்ல அதிமுக அவங்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான தருணமாக பார்க்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.